கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள், புதிய நாள், புதிய மாதம் 1/7/2025. இந்த நாளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். The Lord is good to those whose hope is in Him, to the one who seeks Him. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளிலும் புதிய காலவேளையிலும் புதிய மாதத்திலும் கர்த்தரை தேடி நிற்கிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இதிலிருந்து தியானிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வருடத்தை ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 365 நாட்களிலே 181 நாட்களை முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதாவது 2025ஆம் ஆண்டினுடைய 6 மாதங்களை வெற்றியோடு முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னும் இந்த வருடத்தில் அடுத்த 6 மாதங்கள் இருக்கிறது. அதாவது 184 நாட்கள் இருக்கிறது. வருஷத்தின் நடுவிலே நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வாதமான பாதைகளில் நடத்தி பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்கி தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நடத்துவாராக. நாளில் படிக்க கேட்ட வார்த்தைகளின்படி யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தில் நல்லவராக இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 2 நாளாக 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டான். And everything that he undertook in the service of God's temple and in obedience to the law and the commands, he sought his God and worked wholeheartedly, and so he prospered. ஆண்டவருக்காய் முழு இருதயத்தோடு ஆர்வத்தோடு இதில் ஆண்டவரை தேடுறதில், ஆலயத்தின் வேலைகளில், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில், கற்பனை கீழ்ப்படுகிறதில் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினபடினால் அவன் சித்தி பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டான். நாம் எப்படி முழு இருதயத்தோடு செய்கிறோமா? முழு இருதயத்தோடு கர்த்தருடைய ஆலய வேலைகளில் ஈடுபடுகிறோமா? முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை சிந்திப்போம். வெல் அண்ட் குட். நாம் அப்படி செய்தால் நல்லது. அல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை தேடி அந்த ஆசீர்வதிக்கப்படுகிற அனுபவத்திலே முழு இருதயத்தோடு கூட செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றைக்கு வாழும். கர்த்தரை தேடுகிறவர்கள், நம்ம ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க தானே எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை பாடுறது, ஆண்டவருக்கு துதி செலுத்துறது, கர்த்தருக்கு கனத்தை மகிமை கொடுக்கறது, அப்படிலாம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய இருதயம் வாழ்ந்திருக்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் சுகத்திலும் பலத்திலும் வாழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அந்த இருதயம் என்றென்றைக்கு வாழும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல, கர்த்தரை நம்ம இருதயத்தோடு எப்படி தேடணும் அப்படின்னா, சங்கீதம் 119:2 கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they who keep his statutes and seek him with all their heart. ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். சங்கீதம் 130ஆம் சங்கீதம் 5, 6 ஆகிய வசனங்களில், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் நம்பியிருக்கிறேன். I wait for the Lord, my soul waits, and in his word I put my hope. ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன்,
என்னுடைய இருதயத்தை அதன் மேல் வைத்திருக்கிறேன். நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன். எப்போ தெரியுமா? எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரன் எப்படி இருக்கிறானோ அதை காட்டிலும் அதிகமாய் என் ஆத்தும ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. மை soul waits for the Lord more than watchmen wait for the morning. More than watchmen wait for the morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம அப்படி தான் ஆண்டவரை தேடணும். கடமைக்காக ஏதோ நேரம் ஓட்டுறதுக்காக டைம் பாஸ்க்காக அப்படி இல்லை. கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு அப்படி ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கணும். ஏசாயா 25:9 இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இந்த டே they will say, surely this is our God, we trusted in him and he saved us. This is the Lord, we trusted in him, let us rejoice and be glad in his salvation. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ரட்சிப்பிலே நாம் மகிழ்ந்திருக்கும்படியாய் அது நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அதை ஏசாயா 40:31 சொல்லும்பொழுது சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? மகிழ்ந்திருப்பார்கள். கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்களாம். புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். Those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. கர்த்தர்களை பலப்படுத்தி கர்த்தருக்கு காத்திருக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் நடத்துவார். சங்கீதம் 69:32 தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். You who seek God, may your heart live. சங்கீதம் 105:3 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுவளின் இருதயம் மகிழ்வதாக. Glory in his holy name. Let the hearts of those who seek the Lord rejoice. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய மாதம், புதிய நாள், இந்த புதிய கால வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் உமக்கு காத்திருக்கும் பொழுது, உம்மை தேடும் பொழுது அப்படிப்பட்ட ஆத்துமாவிற்கு கர்த்தர் நல்லவராய் ஹல்லேலூயா இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு காத்திருக்கிறோம், உமக்கு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம். விடியற் காலம் எப்பொழுது விடியுமோ என்று காத்திருக்கிற ஜாமக்காரனைப் போல அதை காட்டிலும் அதிகமாய் நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். காத்திருக்கிறதுனால் இருதயம் வாழும். காத்திருந்தால் தேடும் பொழுது சித்தி பெறுவோம். காத்திருக்கிறதுனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அதிகாரங்களிலே நாங்கள் வாசித்த பொழுது நாங்கள் சோர்ந்து போகாதபடி புது பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாய் இன்னும் அதிகமாய் காத்திருக்கவும், தேவன் மேல் நாட்டத்தோடு விருப்பத்தோடு கர்த்தரை தேடவும் எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டும். இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெறாய் இயேசு ஆண்டவர் ஆசீர்வதித்து தீமைகளுக்கு பொல்லாப்புகளுக்கு விலக்கி மறைத்துக் கொள்ளும். நன்மையும் கிருபை தொடரட்டும். நசனக இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.